ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி வெந்தயம் சோம்பு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா செவந்து வர நல்லா தாளிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா அந்த பொன்னிறமாக கிளறி விட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு காய்கறி போட்டு, அதாவது முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கிறப்ப அதில் உள்ள அந்த காய்கறி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காயெலாம் அது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்புல. அதனால தான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறியோ அதை மாதிரி நீங்கள் போட்டு சேர்த்து கருவாட்டு குழம்பு வைங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு உப்பு சேர்த்து நல்லா புளிக்கரைசல், நமக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசலை சேர்த்து அதில் ஊற்றி விட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை வச்சு அதை அடுப்பில் சிம்மில் ஃபஸ்ட்டு கொதிக்கிற வரை நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை ஸ்பீடாக வச்சுருக்கணும். நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம தம்மில் போடலாம். நமக்கு தேவையான எந்த கருவாடோ அந்த கருவாடை போட்டு நல்லா குழம்பு வத்துற வரை அடுப்பில் வச்சு கிண்டி அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்தோன்னா உண்மையிலே கருவாட்டு குழம்பு அடிச்சுக்கிற குழம்பு வேறு குழம்பு எந்த குழம்புமே இல்லை. கருவாட்டு குழம்பு நல்ல ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு ஸ்டைலில் இதுதான் கருவாட்டு குழம்பு. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து